நாளில் ஆண்டவருடைய நாம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வாசம் பண்ணும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதியும் உம்முடைய வல்லமை வழங்கட்டும். இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் தேவன் நம்ம கொடுக்குற பாடலை பாடி தேவனை நாம் மைப்படுத்துவோம். தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடல் புத்தகத்திலே 41வது பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே சொல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார். என் ராஜா முன்னே சொல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன பாடிடுவேன். நான் ஓசன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார். சிலுவையில் அறிந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து நடத்தி செல்வார். கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி வெற்றி அல்லேலூயா, வெற்றி வெற்றி அல்லேலூயா, வெற்றி வெற்றி அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்குள்ளே நாம் வாழும் பொழுது நமக்கு எப்பொழுது வெற்றி உண்டு. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த பாடலை நினைத்து தேவனை நாம் மையப்படுத்துவோம். இப்பொழுதும் கூட ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கொடுக்குற வேத பகுதியை வாசித்து தேவனை நாம் மையப்படுத்துவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம். ஏசாயா 29. கர்த்தருடைய நாமம் மையப்பட கர்த்தர் விஷயம். தாவீது வாசம் பண்ண நகரமாகிய அரியேலே ஐயோ, வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியலுக்கு எடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும்
உண்டாகும். அது எனக்கு அறியலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தொட்டுகளால் முட்டிகை போட்டு உனக்கு விரோதமாய் கொத்தளங்களை எடுப்புவே. அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய். உன் பேச்சு பணிந்தாய். மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் மஞ்சனம் பார்க்கக்கூடிய சத்தத்தை போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து சுக்கு சென்று உரைக்கும். உண்மையில் வருகிற அந்நியரின் திரள் வெடி தூளங்கனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்களையாகவும் இருக்கும். அது திடீரென்று சடிதியாய் சம்பவிக்கும். இடுகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய எரிச்சலினாலும் பெருங்காற்றினாலும் பூசலினாலும் பட்சிக்கிற அக்னியின் ஜுவாலையினாலும் செயலின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான ஜனங்கள் ஜாதிகளும் அதன் மேல் அதன் அரண்கள் மேல் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் காலத்தில் தரிசனம் ஆகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அது பசியாக இருக்கிறவன் தான் பசிக்கிறதற்காக சொப்பனம் கண்டு விழிக்கும்போது அவன் வெறுமையாக இருக்கிறது போலவும் தாபமாக இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டு விழிக்கும்போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறுத்திருக்கிற ஒரு திராட்சரத்தினால் அல்ல, தள்ளாடுகிற மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கண்ணனை நாப்பிய வர பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதரிசிக்காரே உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அதில் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்டு புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னாலே கூடாது என்று மகிழ்ந்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகள் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனசினாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அதனால் இதோ நான் அற்புதம் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களை விடுத்து தங்கள் கிரிகள் அந்த காலத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவன் யார், நம்மை அழைக்கிறவர்கள் என்கிறவர்களுக்கு ஐயோ, நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவைகள். உயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாம். உண்டாக்கப்பட்டு தன்னை உண்டாக்குனதை குறித்து அவர் என்னை உண்டாக்குனதில்லை என்றும் உருவாக்கப்பட்ட தன்னை உருவாக்குனவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமா? இன்னும் கொஞ்சம் காலத்தில் லலவு லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும். அந்த காலத்தில் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்கு மிகவும் மகிழ்ந்து மறுசிறுமையானவர்கள் சிறுவையின் பரிசுத்திற்குள் களி கூறுவார்கள். கொடியவர் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசல் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கும் கண்ணி வைத்து நீதிமான என்ற நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். அதில் ஆபிரகாம் மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோவின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோவு வெட்கப்படுவதில்லை, அவன் செத்து போவதில்லை. அவன் என் கரங்களின் செயலியாகிய என் பிள்ளைகளை தன் நடுவில் காணும் பொழுது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோவின் அவர்கள் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பயப்படுவார்கள். வழி போகிற மனதுடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிற அவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். ஆமென். அந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. அருமையான ஆண்டவர், இந்த வேலை தேவன் நமக்கு நல்லவராகவே இருந்து தேவன் நடத்துகிறார். அதற்கு மகிமை. இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது வேத வசனத்தை நான் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நமக்கு எப்பொழுதுமே வெற்றி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெற்றி கொடுத்து கொண்டே இருப்பார், நமக்கு தோல்வியே இல்லை. இந்த சூழ்நிலையிலே எப்பொழுதும் நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே பார்க்கும் பொழுதும் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த இடுக்கணும் துக்கமும் சலிப்புண்டாகும் போது எனக்கு அருகிலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தொட்டுகளால் முட்டிகை போட்டு உனக்கு விரோதமாய் கொத்தளங்களை எடுப்பிப்பேன்னு சொல்கிறேன். அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையில் போவாய். உன் பேச்சுக்கு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சன சத்தத்தை போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து சுகண்டு உரைக்கும். அதாவது அன்று சொல்லுவது எவ்வளவுதான் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணி வேதவாசின்னு சொன்னாலும் இது செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் கணத்திற்கு இடம் கொடுக்காதீங்க, தரிசனங்களுக்கு முந்தி கொள்ளுங்க, தரிசனங்களை பாருங்கள், ஒரு வேதத்தை வாசிங்க. பாருங்க, அதில் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும்.
வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது என்பான், இது முத்திரிக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இது வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பார்கள். இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாட்டி இப்படி சொல்லிட்டு தான் காலங்களை ஓட்டுறாங்க. உண்மையான ஒரு ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை. அதுதான் ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. இப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிறாரு. கொஞ்சம் வசதிகள் வந்துடனே மாறிடுறோம். ஆண்டவர் பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேத வாசிப்பும் ஜெபமும் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம். எவ்வளோ சத்துரு நம்ம அழிக்க வகை தேடினாலும், சத்துரு எந்த அளவு சிங்கம் போல் நம்மை அழிக்க வகை தேடி வந்தாலும் நம்ம ஆண்டுடைய மகிமை காண கட்டுவது செய்வேன். அதுதான் இதில் முக்கியமான ஒன்று. வேதம் வாசிக்கணும், நல்ல ஜெபிக்கணும் கர்த்தருக்கு. அப்படி செயல்படும் பொழுது தான் தெய்வ மகிமை நம்ம காண முடியும். அதை நீங்கள் உணர்ந்துடுங்க. இந்த நாட்களில் அது அவசியம் என்பதை மனதில் ஒவ்வொரு சிந்திப்போம். இல்லைன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த வேதம் சொல்லுது, இதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இதுதான் உள்ள நிலை. இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான். அதே போல் தான் எனக்கு ஏசாயா எடுத்து அந்த யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொல்லும் பொழுது ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஜனங்கள் கேட்க மனதில்லாத இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். சந்தர்ப்பம் வந்தாலும் செய்தால் செய்ய மாட்டேன், வாசிக்கிறவன்னு சொன்னாலும் வாசிக்க மாட்டேன்றான், வாசிக்காதவன்னு சொன்னாலும் வாசிக்க மாட்டேன்றான். இப்படிப்பட்ட காலத்தில் தான் இருக்கிற இன்றைக்கு அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பு தேவ சபையே, நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தாலும் அதை கேட்க மனம் இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு இவர் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள செயலில் நம்ம காணப்படுறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு கவனிக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தெரியும். அவர் யாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த நாளில் நாமே நிதானித்து பார்த்து தேவ சமூகத்தில் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய கிருபையை நாம் காணுவோம், வேதங்களை வாசிப்போம், பாடல் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வோம்னா எப்பொழுதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் கலங்கவே வேண்டாம், இயேசு கூட இருப்பார். யார் என்ன சொன்னாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளில் கூட எனக்கு கூட இந்த மாதிரி சத்தியத்தை சொல்கிறதுனால எல்லாரும் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா பரியாசம் பண்ணுறாங்க. சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வரும்போது நல்லா வரும், போகும்போது அழுதுகிட்டே போகிறோன்றாங்க. ஏன் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, அவங்கள அடிக்கிறேன்னா, கோல் எடுத்து அடிக்கிறேன்னா, கோல் வச்சு அடித்து இல்லை கண்ணு காலையில் அடித்து உடச்சி விட்றேன்னு இல்லை, சத்தியத்தை சொல்கிறேன். அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. பாருங்கள், குடும்பத்தில் 1000 சண்டை சச்சரவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு வாழ்கிறாங்க. நம்ம இதை எடுத்து ஆலயத்தில் வசனம் வந்து சொன்னால் அதை எடுத்துக்க மனசில்லை. இதை விட்டுங்க, குடும்ப சமாதானமாக வாழணுன்னா நமக்கு ஜென்ம சில நாட்களாக இதை பேசிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜாதிகள், இந்த தெரியமோரி புஷியர்கள் சரி அவியர் பரிசியக்கான இந்த ஜாதியெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இந்த ஜாதியெல்லாம் நம்ம கொஞ்சம் அகட்டினா தான் மகிமையை பார்க்க முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் கூட கேட்க மனம் இல்லை மக்களுக்கு. அதை கேட்டு அதன்படி நம்ம இது வாழுவோம், தேவனுடைய மகத்துவத்தை பார்ப்போன்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. அதான் வருத்தமாக இருக்குது. ஆனாலும் தேவன் நம்மை விடுகிறவர் அல்ல. அவர் நம்முடைய கைப்பிடித்த பிள்ளைகளை அவர் கண்ணோக்கி பார்க்குறார். அவர்களுக்கு அதிசயங்களை செய்கிறார். அவர் கைவிடாமல் அதை செய்வார். அதைத்தான் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த நாளில் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என்று சொல்லி, ஆனால் கிறிஸ்துக்குள் வாழ்ந்தால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு வெற்றி தந்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். அவருடைய மகிமை எப்பொழுது நம்மோடு இருக்கும். அவருடைய வல்லமையை நம்ம ருசிக்க முடியும், தேவ கிருபையில் வளர முடியும். அதனால் ஆண்டவரோடு பேசி ஆண்டவரிடத்தில் நம் அன்பை பகிர்ந்து கொள்வோம். தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆனால் இந்த நாளிலே ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் வேத வாசிப்பும் ஜெபம் இருந்தாலே ஒரு சிறப்பாக காண முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் வேதத்தை எவ்வளோ வாசிக்கிறோமோ அந்த அளவு தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நமக்கு தருவாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் ஜெபிக்க முன்வருகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, ஜெபத்தின் மகிமையை குறித்து நாங்கள் ஜெபிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜெப ஆவி தாரும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நிச்சயமாகவே நாங்கள்
அதிலிருந்து என்ன துன்ப துயரம் வந்தாலும் நாங்கள் மீள முடியும். எங்களுக்கு ஜெபாவிதான் வேண்டும் ஆண்டவரே. அப்படி சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு ஜெபாவியை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படி எங்களை கெஞ்சி கேட்குறேன் ஆண்டவரே, எங்களை கெஞ்சி கேட்குறேன். இயேசப்பா, இந்த ஒரு ஜெபாவை எங்கள் மத்தியில் தந்து எங்களை உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை ஊற்றப்படுங்க ஆண்டவரே. இந்த நாளில் கூட நாங்கள் வாசித்த வேத பகுதியில் வாசிக்க தெரிஞ்சவனை வாசிக்க மாட்டான், வாசிக்க தெரியாதவனை வாசினாலும் வாசிக்க மாட்டான். அதே போல் வேதம் வாசிப்பு மிகவும் அவசியம். ஜெபம், இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிற்க வைக்கின்ற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் கொண்டு வரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களையும் அடியனை நிற்க வைக்கிறது இந்த வேத வாசிப்பும் ஜெபம் தான். எவ்வளோ வேதத்தை வாசித்து அனுபவமாக்கி கொள்கிறோமோ அந்த அளவு ஆண்டோடைய மகிமையை காண முடிகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் கூட இருந்து நடத்தும், அவருடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாதபடி கர்த்தருடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீதியின் சூரியனே, நிர்மலராஜனே, உண்மையை சார்ந்திருக்கிறோம். உம்முகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது, ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது. அது ஆமாண்டவரே, ஒவ்வொரு நிமிடம் வீணாய் போகாது என்று வேதம் சொல்கிறது. ஒரு நிமிடம் வீணாய் போகாது. உம்மோடு செலவிட அனைத்தும் பயன் உண்டு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபாவியை தாரம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாடியும் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த ஏழையின் ஜெபத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் அவர்களுக்கு இந்த ஜெபாவை தர வேண்டும் என்று ஏழை பரிந்து பேசுகிறேன் ஆண்டவரே. அப்படியானால் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரட்டும், ஒரு விசுவாசம் வரட்டும். அப்படின்னு ஜெபிச்சா நமக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்து இப்பொழுது சரி நாங்கள் ஜெபித்து பார்ப்போம் என்று ஜெபிக்கிற ஒரு உணர்வை கட்டளிடும். மத்திய 7:7 சொல்லும் பொழுது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடிப்பீர்கள் சொல்லுதப்பா. கேட்கணும் ஆண்டவர். இயேசுகிட்ட கேட்கும்போது நீங்கள் கொடுப்பீங்க. அந்த சிந்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வரும். இப்பொழுதே கொண்டு வரும். இப்படி சொல்கிறாரே, ஒரு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது கேட்டு பார்ப்போம் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளோ அறிந்தவர்களும் அறியாதவர்களும் இன்றைக்கு ஒரு முயற்சி செய்யட்டும். ஒரு முயற்சி செய்து நாம் கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா இல்லையா என்பதை கேட்டு பார்ப்போம் என்று ஒவ்வொருவரும் வர கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும். தெய்வ மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும். அற்புத ஆவியானவர் நீ கிருபையாக இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். தேவன் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். ஆமாண்டவரே, இப்பொழுது நாங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு கெஞ்சி கேட்கிறது அப்போ ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களை, ரட்சிக்கப்படாதிருக்கிற நபர்களை ரட்சிப்புகளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை உறுதிப்படுத்தி, ஒரு அற்புதத்தை உறுதிப்படுத்தி அவர்கள் பரிசோதித்து பார்த்து இயேசு எனக்கு தருவாரா என்று கேட்கும் பொழுது இயேசு அந்த அற்புதங்களை செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புகளை வழிநடத்தும். இன்னும் இந்த ரட்சிப்பை அறியாமல் ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கிறார்கள். அறிந்து செவித்துணர்வற்றிருக்கிற மக்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்து அவர்களை நீர் ஆண்டவரை உம்முடைய மந்தியிலே கூட்டி சேரும். அவர்களும் எத்தனையோ 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு தேவர்களை வணங்கி கொண்டிருப்பார்கள். இருந்து இந்த இயேசுவை வணங்கும் பொழுது இயேசுடைய அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்க உதவி செய்யும். இயேசுடைய அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்க உதவி செய்யும். தேவ மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை செய்ய நினைத்து தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பான்னு சொன்னது போல் அவர்களும் விசுவாசிக்கு ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை செய்யும். நாம் ஜெபித்து பார்க்குறோம். இந்த கடவுள் இயேசுநாதராவது எங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வார் தருவாரா, ஐயோ அல்லது எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு திருமணம் ஆகாத பிள்ளைகள் பெற்றோர்கள் கண்ணீரோடு கேட்குறாருன்னு அவர்களுக்கு அற்புதங்களை செய்யும். ஒரு திருமணத்தை காரியங்களை ஏற்பாடு செய்யும். அது அவர்கள் நம்பட்டும். உடனே வரணில்லை என்றால் வரனை கொடும், பணம் இல்லை என்றால் பணம் கொடும். ஒன்று கொடுக்கும் பொழுது பரவாயில்ல, நம்ம இயேசு கிறிஸ்துவை நான் கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்தார் என்று நம்புவார்கள். அதற்கு பின்பு இன்னமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு சிறிய அற்புதத்தை செய்யுங்க. குறைகளை பாராதபடி தேவனுடைய மகிமை அவர்கள் மேலே இறங்கி ஒரு அற்புதங்கள் அவர்களுக்கு செய்யும்படி மன்றாடி கேட்கிறேன். ஆண்டவரே, திருமணமாக பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். ஆமாண்டவரே, திருமணம் நடந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடும். ஏற்ற காலத்தில் உடைய வசனத்தின்படி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடுவீராக. இந்த ஏழையின் ஜெபத்தை கேட்பீராக. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே குடும்பங்கள்
இருந்தாலும் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் குடும்பங்களில் பலவிதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு ஒட்டுப்பட்டு தீய பழக்க வழக்கங்கள் அவர்கள் ஆளாக்கப்பட்டு இந்த நாட்களில் ஆண்டவரை விட்டு மறந்திருப்பார்கள். ஆண்டவரை தீய பழக்க வழக்கங்களுக்கு இடையே இருக்கிற அவைகளினாலே குடும்பங்கள் பிரிகிறது, சிதைகிறது, பலவிதமான வாழ்க்கை சின்ன போகிற அப்படிப்பட்ட குடும்பங்களில் இந்த தீய பழக்கத்திலிருந்து என் தேவன் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கப்படுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவது சொன்னது போல அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே குடும்பங்கள் எப்படி ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வரட்டும். மற்ற பொது நபர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாச ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு முன்னாடி அற்புதங்களை நிலைநாட்டும். இயேசு கிறிஸ்து அற்புதர், அதிசயமானவர். இயேசு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் என்ற ஒரு உணர்வை ஒவ்வொருவருக்கு நீ கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. ஆமாண்டவரே, வானமும் பூமி விழுந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அப்படியாக என் தேவன் மகிமை வெளிப்பட செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, வல்லமையின் ஆவியானவரே, உம்முடைய சித்தத்தை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களோடு இருக்கும் பொழுது என்னால் வெற்றி தோல்வி எங்களுக்கு இல்லையே. கர்த்தர் அப்படியாக ஆண்டவர் திருமணம் ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்க பிள்ளைகளுக்கு கடனிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே கடனால் அவசரப்பட்டு மீள முடியாதபடி பிள்ளைகள் தூக்கத்தோடு பாரத்தோடு இருப்பார்கள். ஏதோ ஒரு கடன் வாங்கிவிட்டார்கள். ஆண்டவரே, அந்த கடலிலிருந்து மேலே கர்த்தருடைய வல்லமை அவர்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த கடலிலிருந்து மேலே கர்த்தருடைய வல்லமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்கிறவர்களை இளையின் செபத்தை கேளும். ஆண்டவரே, கடன் பிரச்சனை விடுதலை தாரும். ஆண்டவரே, நன்றி அப்பா. வீடு வாசல் இல்லாதபடி வீடு கட்டப்பட்டு குறையாக இருக்கும். இந்த வீடு கட்டப்படணும்னு ஆசையோடு இருப்பாங்க. ஏதாவது வழியில் எங்களுக்கு உதவி வேணுமே என்று சொல்லி லோனுக்காக ட்ரை பண்ணாங்கன்னா ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே அந்த வீடு கட்டுகிற காரியத்துக்கு அவங்க எதிர்பார்க்கிற பணம் உறவினிடத்தோ அல்லது அவர்கள் முடக்கப்பட்டிருந்த பணமோ, வேலையில் முடங்கி கிடக்கிற பணமோ அல்லது வங்கிகள் மூலமாகவோ எப்படியாகவோ அவர்களுக்கு ஆண்டவரே இந்த வீடு கட்டுறதுக்கோ உரிய பண வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படி ஆகலும் அவர்கள் அதை கட்ட உதவி செய்வீராக. முடக்கப்பட்டு ஆண்டவரே வேலையிலே முடக்கப்பட்டு இருக்கிற பணங்கள் அங்கே எங்கும் ஆண்டவரே முடங்கி இருக்கிற பணங்கள் எல்லாம் கிடைக்க உதவி செய்வீராக. வேலையில்லாத மக்களுக்கு ஒரு வேலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை செய்யாதவன் சாப்பிடாதற்கு கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையை கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிலிருந்து அவர்கள் வாழ்க்கையை நடத்த கற்று உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வயல் நிலங்கள் ஆண்டவரை விளையாமல் நஷ்டமாக இருக்கிறது என்று வயல் மேலே நல்ல கிருஷி பயிர் வகைகள் போட முடியாதபடி பல சூழ்நிலைகள் சத்ரு கெடுக்கிறான். ஆண்டவரே, பலவீனங்களையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து கெடுப்பான். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் கூட இருந்து அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பயிர் வகைகள் நல்ல நிலங்களில் பயிர் நன்றாக விளையட்டும். ஈசாக்கு தேவத்தான் 1 30 60 100 போல ஆசீர்வாதம் கிடைத்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். 1 30 60 100 பலன் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஈசாக்கை போல நாம் ராஜா நம்முடைய நாமம் மைப்பட கத்துவதி செய்யும். ஆண்டவரே, தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஆண்டவரே, வியாபாரம் இல்லைன்னு மனமுடைந்திருக்கிறவர்கள் கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அதை நீர் ஆசீர்வதிப்பு. உள்ளத்தை கொடு, உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாக கொடு, ஆண்டவருக்கு பொருளை கொடு, எல்லாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து நீர் ஆசீர்வதிப்பு. என் நாமத்தினால் இயேசு கிறிஸ்து ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் பரலோகத்தில் பலன் உண்டு, ஒன்று குறைந்து போவதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை எல்லா சகல வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த வியாதி தேவனுடைய நாம மகிமைக்காக வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வியாதியை சுகப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வியாதியை சுகப்படுத்தினான்னு சொல்ல சாட்சிகளை எழுப்ப கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை இயேசப்பா நீர் உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேருங்க. ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுடைய சமூகத்தில் கூட்டி சேருங்க. ரட்சிப்பின் ஆவி அவர்களுக்கு கொடுத்து தேவ மகிமை விளங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரம் அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ வல்லமை அவர்களை காணும்படி ஜெபிக்கிறோம். மகிமையான தேவன் மகிமையான காரியங்களை நடப்பித்து அதிசயங்களை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் சாதா காலங்களில் நமது தேவன் மரண பரியந்த நாங்கள் எங்களை நடத்துகிற ஆண்டவரே,
பரிசுத்தாவி வர வேண்டுமில்லை. பரிசுத்தா ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒவ்வொரு ஜலத்தினாலும் ஆவினாலும் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய வல்லமை ருசிக்க உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவப்பிடியிலிருந்து விடுதலைப்படுத்தும் ஆண்டவரே. தேசத்தை பாவப்பிடியிலிருந்து விடுத்த சபையின் தேவைகள் எல்லாம் சந்தியும். ஒருவரும் கெட்டு போகிறது இவனுக்கு சித்தமில்லை ஆண்டவரே. வருந்தி உம்முடைய சமூகத்தில் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பீர் ஆண்டவரே. இப்படியாக ஒருவரும் ஜெபித்து தேவனுடைய நன்மை பெற காத்து உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தவறான வழியில் ஆண்டவரே அந்நிய ஆண்டவரே குடும்ப தலையீடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகற்றிப்படும் ஆண்டவரே. எங்களை ஒரு உண்மையான ஒரு எங்கள் தேசத்தில் எழுப்புதல் காணப்படட்டும். தேசத்தில் எழுப்புதல் காண தடையாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் அகற்றி போடும். அதற்கிரியைகள் பாவக்கிரியைகள் எல்லாம் அகற்றி என் தேவ மகிமை விளங்கும்படி ஒப்புக் கொடுக்குறோம். அப்படியாக தேவ நாமம் மேம்படக்கட்டும். ஆசீர்வதி என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வரவல்லமை ஆவிகளையும் சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.